know I came through. You know I came through. You know I came through with the fuego. You know I came through. Hey, you know I came through. You know I came through with the fuego. You know I came through. Hey, you know I came through. Nowadays I cannot lay low. I cannot lay low. Yeah, I cannot lay low. You know I came through with the fuego. You know I came through with the fuego. You know I came through with the high. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் வித் தேவா சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான கண்டென்ட் பற்றி தான் பார்க்குறோம். அதாவது சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிற மோடு வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து ரேங்க்கு அது இதுன்னு ரேங்க் மேட்ச் அது இதுன்னு போனதுனால வந்து சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் வந்து விளாட முடியல. ஸோ அதனால் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மினி டோர்னமெண்ட் மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டீம் பிக்கும் டீம் ஏக்கும் மேட்ச். ஸோ வந்து இது வந்து கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6 டீம்ஸ் வந்து பங்கேற்பாங்க. ஸோ 6 டீம்ஸ்லேயும் 4 மெம்பரு 6 டீம்ஸ் வந்து மினி டோர்னமெண்ட் மாதிரி. இப்போ வந்து டீம் பிக்கும் டீம் ஏக்கும் நாங்கள் வந்து டீம் பி. ஸோ வந்து டீம் பிக்கும் டீம் ஏக்கும் இந்த மேலே இருக்க கத்தி தான் நம்மளை வந்து இது பண்ணும். ஸோ வந்து அந்த கத்தி 3 கத்தியும் நம்மளுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எலிமினேட் ஆகிடுவோம். ஸோ வந்து எல்லா மேட்சும் வின் பண்ணணும். ஸோ வச்சு 3 மேட்ச் வந்து தொடர்ந்து அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியே போயிடுவோம். ஸோ இது வந்து ரொம்பவே குழப்பம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நிமிஷம் 2-3 தடவை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டீம் பிக்கும் டீம் ஏக்கும் எங்கே நடக்குது அப்படின்னா மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து நடக்குது. ஸோ வந்து நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். ஸோ வந்து வெறித்தனமாக போச்சு மேட்ச்சு சும்மா 4 பேரா. ஸோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் வின் பண்ணியிருப்போமா இல்லையா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்துடுறோம். ஸோ அவனுக்கு நல்ல அடி விழுந்துச்சு. ஸோ இன்னொரு 5 அடி விழுந்துருச்சுன்னா செத்துருப்பான். போடுற 2 அடி தான் விழுந்துச்சு. நான் கவர் எடுக்காம ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து அவுட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கவர் இல்லாமல் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அவனை வந்து நாக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக எங்கேயோ ஹெச்ஆர் டெஸ்ட் போல இருக்குது, விழுந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டீமில் வந்து 2 பேர் நாக் டவுனும், ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்காப்புல, ஒருத்தர் செத்துட்டாப்புல. ஸோ வந்து நானும் செத்துட்டேன், அவங்களும் செத்துருவாங்க நினைக்கிறேன். ஸோ வந்து இவர் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாப்புல, சும்மா அப்படியே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி விளையாண்டே இருக்கும்போது எல்லா டீமுக்குமே இப்போ வந்து டீம் பிக்கும் டீம் ஏக்கும் நடந்துகிட்டு இருக்க சமயத்திலேயே வந்து டீம் ஈக்கும் டீம் டிக்கும் நடந்துகிட்டு இருக்கும். டீம் சிக்கும் வேற டீமுக்கும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து 6 டீமு. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளும் விளாண்டுருக்கோம். ஸோ வந்து எல்லாருக்குமே இந்த ஐபிஎல் மாதிரி. ஸோ வந்து எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து முடிவுக்கு வரப்போகுது. 1 vs எத்தனைப்பா, நம்ம டீம்ல வந்து ஒருத்தர் தான் இருக்காப்புல, அந்த சைடு ரைட் சைடில் ஒருத்தன் ஓடுறான். ஸோ வந்து 2 பேருன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேர் நம்மளை போட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டிஃபீட் ஆகியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கத்தி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி 3 கத்தியும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எலிமினேட் ஆகிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரேங்க் வந்து பாருங்கள், நம்ம வந்து கீழே போயிட்டோம். ஸோ வந்து டீம் சியும் டீம் எஃப்பும் வந்து நல்லா விளையாண்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு ஈக்கும் பிக்கும் தான் மேட்ச்சு. ஸோ இப்போ வந்து டீம் ஈக்கும் டீம் பிக்கும், ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு மேட்ச்சில் வந்து தோத்துட்டோம். ஸோ அதனால் வந்து டீம் ஈக்கும் பிக்கும் வந்து மேட்ச்சு. ஸோ நாம தான் டீம் பி. இப்போ வந்து டெசர்டிகள் வந்து எடுத்தாச்சு, டெசர்டிகளும் குளோவாலும் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வேற டீமுக்கு வந்து மேட்ச் இருக்கும். ஸோ இப்போ வந்து டீம் சிக்கும் ஈக்கும் வந்து சிக்கும் எஃப்க்கும் வந்து மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யாருக்கு மேட்ச்னு தெரியல. நம்மளுக்கு வந்து பிக்கும் ஈக்கும் மேட்ச்சு. ஸோ இப்போ வந்து 2 பேரும் படுத்துட்டாங்க. நம்ம வந்து டெசர்டிகள் எடுத்தாச்சு. சும்மா வெறுத்தனமாக குளோவாலாம் போட்டுக்கிட்டு போகிறோம், வாங்க போகலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஸோ நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் விளாண்டு முடிச்சிடலாம். ஒரு ரேங்க்டு மேட்ச் டியூரேஷனுக்கு தான் போகும். ஸோ வந்து கிளாஸ் ஸ்குவாட்னா ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட்டில் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். இது கடைசியில் வந்து 2 பேர் வச்சு விளாட விடுவாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 தடவை மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஒரு நாக்கு சும்மா வேற லெவலில் நாக் பண்ணியாச்சு. ஆனால் ஹெட் மட்டும் தான் விழுக மாட்டேங்குது. நம்ம ட்ராக் அடிக்கிற நம்ம வந்து நீங்கள் வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணவே கூடாது. இக்கட்டான சூழ்நிலையில் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து எனிமியை நாக் டவுன் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் நீங்கள் வந்து வரணும். ஹெட்ஷாட் அடித்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வந்து இப்போ வந்து வந்து மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்மளால ஒருத்தர் ராக் ஆகிட்டாப்புல அட்ரா அங்கே தான் நின்றுருக்குறோம் கோவாலுக்கு பின்னாடி. அட்ரா 2 அடி எங்கே இருக்கிறான்னு தெரியல. வந்துட்டான். அப்பாடா, குளோவால் போட்டக்குள்ளேயும் காப்பாற்றிட்டாங்க. சரி, நம்ம டீம்மேட் வந்து காப்பாற்றி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து நானும் இன்னொரு டீம்மேட்டும் தான் வந்து இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ அந்த டீமுக்கு வந்து 2 கத்தியும் போயிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது. ஸோ அதுவும் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து யாருக்கும் மேட்ச்சு அப்படின்னு வந்து மேலே வந்து பார்க்கலாம். ஸோ நான் பார்த்துருப்பேன்னா என்னன்னு தெரியல. இப்போ வந்து டீம் பி நாங்கள் வந்து
ஆமாம் நாங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறோம். ஸோ இப்போ இன்னும் மேட்ச் முடியல, இன்னும் 2-3 டீம் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ இன்னும் மேட்ச் முடியல. இப்போ வந்து நாங்கள் வந்து 4th பிளேஸ் வந்துட்டோம். அந்த டீம் டி வந்து கீழே போயிடுச்சு, டீம் ஈயும் கீழே போயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து டீம் சிக்கும் டீம் பிக்கும், ஏன்னா நாங்கள் மட்டும் தான் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 4th 3rd, ஸோ 4th-க்கும் 3rd-க்கும் வந்து ஒரு மேட்ச் போடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட வரும் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே கூட வரும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ உடனுக்குடனே அதை வந்து போடலாம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு HR டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா HR டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து விளையாட்டான விஷயம் கிடையாது, ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா HR வந்து ரொம்பவே மேண்டேட்டரி எல்லா கேம்லேயும் சரி. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது பிரதர். ஸோ வெயிட் பண்ணுங்க, கூடி சீக்கிரம் வரும். ஓகே கைஸ், ஸோ வந்து மேட்சுக்குள்ளே வந்துடலாம். ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து எங்கே அப்படின்னா கேப்டவுனில். ஸோ வந்து கேப்டவுனில் வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். டெசர்ட்டிகள் வந்து எடுத்தாச்சு. ஏன்னா M1014 தான் எடுத்துருக்கோம். M1014 தான் லாங் ரேஞ்சிலலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் வந்து டெசர்ட்டிகள் வந்து கையில் எடுத்தாச்சு. ஸோ ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து எந்தெந்த டீமுக்கு அதாவது டீம் பிக்கும் டீம் சிக்கும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி நாக்காயின்னு தான். ஸோ அவனை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான். மொக்கல தெரியுது. ஐயோ எப்படி தான் அடிக்கிறானுன்னு தெரியல. SMG ஆமோ அந்த SMG கண்ணை வச்சு இழுத்து அடிக்கிறானுங்க. சும்மா MP5 வச்சிருப்பானுங்க போல இருக்கு. பிடிச்சி இழுக்கிறானுங்க, அதனால தான் நல்லா உழுகுது. இப்போ வந்து அவனை அடிக்கலான்னு பார்ப்பேன். ஐயோ ஒரே அடி. அவனுக்கு வந்து நெட் லேக் போல இருக்குது. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கா நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம் நம்மளுக்கு தான் நெட் லேக். ஸோ வந்து இந்த மேட்சை வந்து விக்டரி அடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த 2 கத்தியும் அப்படியே பத்திரமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கத்தி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கீழே வந்துடுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் மேலே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னும் ரெண்டு டீம் வந்து விளையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 4வது பொசிஷனில் இருக்கோம். அவங்க வந்து சி வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கிட்ட டிஃபீட் ஆகிறதுனால அவங்க கிட்ட ஒரு கட்சி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கீழே வந்துடுவாங்க. இந்த ஈலையும் டிக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 2 டீமும் வந்து விளையாண்டுருக்குது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. எல்லா டீமும் விளையாண்டக்கு அப்புறம் தான் அடுத்த மேட்ச்சுக்குள்ளே போகும். ஸோ இது வந்து முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக வந்து இருக்கிறோம். ஸோ வந்து நம்ம 2 டீமுக்கு வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எல்லா டீமுக்கும் முடிஞ்சக்கப்புறம் மேட்ச் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மேட்ச் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக விளையாண்டுருந்தானுங்க அவனுங்க, என்ன தான் பண்ணானுங்கன்னு தெரியல. ஸோ வந்து இந்த இதில் வந்து ப்ரோ பிளேயர்ஸ் ஸ்குவாட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ வந்து அவங்க தான் வந்து டீம் ஏன்னு நினைக்கிறேன். இல்லை டீம் எஃப். ஸோ அவங்க தான் வந்து ப்ரோ பிளேயர்ஸ் கார்டு. இப்போ வந்து டீம் டி வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து தொடர்ந்து 3 மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து டீம் டி வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டீம் பிக்கும் டீம் எஃப்க்கும். ஸோ டீம் எஃப் அவங்க தான் ப்ரோ பிளேயர்ஸ். அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்தாச்சு. ஸோ வந்து அவங்க 3 நைஃப்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம வந்து 2 தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து 4 பேர் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து M1014 பராஃபால் எடுத்தாச்சு. பராஃபால் வந்து கிளாஸ் மாடல் வந்து மரணமாக காட்டுது, சும்மா வெறித்தனமாக அடிக்குது. ஆனால் அதனால தான் பராஃபால் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் பராஃபால் யூஸ் பண்ணதே கிடையாது, இப்போ தான் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து ட்ரைனிங் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த பராஃபால் அடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னா சென்டோஸால வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பராஃபாலும் M1014 எடுத்தாச்சு. அங்கேருந்து தோடி ஒரு அடி அடிக்கிறக்குள்ளே குளோவால் போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ வந்து ரொம்பவே ஒரு ப்ரோ பிளேயர் இருக்காங்க, கோஆர்டினேஷனோட விளாண்டானுங்க. அதனால் எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ வந்து ஒரு நாக் அடிக்கிறக்குள்ள எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க சரன்னு அடிக்கிறானுங்க. இந்த சைடு நான் இவன் அடிச்சுட்டு இருந்தாலும் அந்த சைடு ஒருத்தர் அடிக்கிறான். ஸோ வந்து ரொம்பவே ஒரு கோஆர்டினேஷனோட விளாண்டாங்க இந்த டீமு. ஸோ வந்து நல்ல ஒரு டீம் தான். ஸோ வந்து இந்த இதில் வந்து நம்ம இவங்க 2 பேர் தான் விளாடுவாங்க. ஸோ வந்து இப்போ கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. நான் வந்து ரேண்டமாக தான் போயிருந்தேன், நானே கூப்பிட்டு போனது கிடையாது, ரேண்டமாக போனது தான். ஸோ அதனால தான் இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு கேவலமாக வந்து தோற்றுப்போம். ஸோ வந்து இப்போ வந்து நம்மகிட்ட 2 நைஃப்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் தோத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு நைஃப் தான் போகும், ஒரு நைஃப் இருக்கும். ஸோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3 அதாவது 1 vs 3. ஸோ வந்து 1 vs 3 வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆட்ரா ஒருத்தன் தான் ஐயோ சேஃப் சோன்லேயே மாட்டி செத்துருவான் போல இருக்குது. இப்போ வந்து MP5 எடுத்துகிட்டு தலைவர் இருக்காப்புல ஆஸ்கர் லோனு, இவரும் நானும் தான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிற்போம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 2 நைஃபும் வந்து போயிடுச்சு. ஸோ 2 நைஃப் போயிடுச்சு, ஒரே ஒரு நைஃப் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து எல்லா டீமுக்கும் மேட்ச் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு நைஃப் தான் இருக்குது. அந்த ஒரு நைஃப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து 4th பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வந்து டீம் எஃப் வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட்டில் தான் இருக்குது.
இப்போ வந்து யாராருக்கும் மேட்ச்னா டீம் பிக்கும் டீம் ஈக்கும். ஸோ வந்து 2 பேரும் வந்து தோத்துட்டோம். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து டீம் பிக்கும் டீம் ஈக்கும். இந்த டைம் வந்து பாருங்க ஒரு கத்தி இருக்கும்போது எந்த பிளேயர் வந்து அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ எந்த பிளேயர் வந்து அதிகமாக டேமேஜ் கொடுத்தா அதிகமாக கில் அடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கடைசி மேட்ச்ல வந்து இருக்க முடியும். அதாவது அந்த ஒரு நைஃப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேட்ச்ல வந்து இருக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து ரொம்பவே ஜாகிரதையா விளையாடணும். சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் நீங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, ஸோ வந்து டேமேஜ் எல்லாம் அதிகமா கொடுக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து கடைசி வரைக்கும் விளையாட முடியும். இப்போ நானும் அவரும் வந்து நிறையவே டேமேஜ் கொடுத்ததுனால இந்த இதுல வந்து இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து 2 vs 2 தான் போயிட்டு இருக்குது. ஸோ சரியான அடி அடிக்கிறானுங்க. குளோவால் போட்டா பக் வேற வந்து தொலையுது. இப்போ வந்து நான் வந்து 2 குளோவால் வச்சிருந்தேன், 2 குளோவாலும் போட்டேன். ஆனா ஒரே ஒரு குளோவால் மட்டும் தான் உழுந்துருக்குது. அந்த சைடு வந்து குளோவாலே ஒழுகல. ஸோ என்னதான் பக்குன்னு தெரியல. இப்போ வந்து யூஎஸ்பியும் M1887 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்டா நான் போன மேட்ச்னால எனக்கு வந்து தெரியல கரெக்டா இது வந்து எப்படி விளையாட போறோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து லாங் ரேஞ்ச் வச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டானுங்க. ஸோ வந்து ரொம்பவே சங்கடமா போச்சு M1887 எடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து குளோவாலும் இல்லை ஒன்றும் இல்லை, சரி சுத்தி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா அவன் ஹெட்ஷாட் வச்சிட்டான். ஒரு ஹெட்ஷாட்டு சும்மா ஏகேல பட்டார்னு வச்சிட்டான். அதனால அப்புறம் நம்மளால ஒருத்தர் தான் இருந்தாப்புல. ஸோ அவர் தான் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாப்புல. ஸோ இப்போ வந்து அவரும் வந்து செத்துட்டாப்புல. ஏன்னா 2 பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இதுவும் வந்து ஒரு தமிழ் டீம் தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாதி குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ பாதி அந்த கடைசி நைஃப்ல மட்டும் பாதியா குறையும். இப்போ வந்து இன்னும் வந்து மேட்ச் வந்து முடியல நிறைய பேருக்கு. இப்போ வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னும் முடியல. டீம் டி மட்டும்தான் எலிமினேட் ஆயிருக்கு, வேற எந்த டீமும் எலிமினேட் ஆகல. டீம் சி வந்து தோத்துருச்சு. டீம் சி வந்து எலிமினேட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து டீம் சி ஏ எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டீம் எஃப் டீம் இ டீம் பி இது மட்டும் தான் இருக்குது. ஸோ டீம் எஃப் வந்து இன்னுமே எதுவுமே எந்த நைஃபுமே இழக்கவே இல்லை. இப்போ வந்து டீம் பிக்கும் டீம் எஃப்க்கும், அதாவது நம்மளுக்கும் டீம் எஃப்க்கும், ஸோ அவங்களுக்கும் வந்து 2 vs 2 தான். ஏன்னா நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து 2 vs 2 தான் வரும். ஸோ வந்து இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதாவது தாம்சனும் M1887 எடுத்துட்டேன். ஏன்னா ஏகே அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் கன்ல எடுத்தோம்னா அப்படின்னா இது வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச்லாம் கிடையாது, ஒன்லி மிட் ரேஞ்சு அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்சு இந்த இடத்துல இந்த ஜோனுக்குள்ள. ஸோ வந்து அதனால தாம்சனும் M1887 எடுத்துட்டேன். ஸோ வந்து குளோவாலும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கடைசி மேட்ச். ஸோ வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து தாம்சன் வந்து எடுத்தாச்சு. அங்கேருந்து வருவானுங்க எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தாம்சன் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடி நடிச்சேன், 2 அடி தான் விழுந்துச்சு. அதுக்குள்ள குளோவால போட்டா சரி ஸ்ட்ரெயிட்டா போனா அடிச்சிருவானுங்க சொல்லிட்டு சுற்றி போனேன். ஸோ வந்து நம்மளால வந்து அடிச்சுட்டு இருந்தாப்புல என்னாச்சுன்னு தெரியல, கிரனேடை தூக்கி போட்டானுங்க. டேய் ஓடுறா சோனமுத்தா, ஜஸ்ட் மிஸ். ஸோ வந்து மெடிக்கெட்லாம் போட்டுக்கலாம். அந்த சைடு வந்து ஸ்மோக் கிரனேட் வேற போட்டு வச்சிருந்தானுங்க. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கிருந்து ஒருத்தன் வரா ஒரே அடி. ஐயோ, நம்ம சேஃப் ஜோனுக்குள்ள மட்டும் போகாம இருந்தா போதும், நமக்கு வந்து கொஞ்சமா லைஃப் நின்றுக்கும். ஸோ வந்து ஒருத்தனை வந்து முடிச்சு விட்டாச்சு. ஒருத்தனை முடிச்சு விடுறக்குள்ளேயும் நம்ம சேஃப் ஜோன்லயே செத்துருப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து விக்டரி அடிச்சாச்சு. ஸோ வந்து நம்மளோட திறமையால வந்து விக்டரி அடிச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வந்து டீம் ப்ரோ பிளேயர் டீம் எஃப்ஏ நம்ம வந்து பாதி குறைச்சு விட்டாச்சு. ஸோ வந்து வேற லெவல் பண்ணியாச்சு இந்த மேட்ச். ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் வந்து விளையாடாம இருக்காங்க. ஸோ மேட்ச் வந்து இன்னும் முடியல. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிப்பேர் கிட்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து நிறையவே டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்க. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நைஃபு, அதனால தான். ஸோ வந்து ஓகே, அவ்வளோதான் கைஸ், பை. திஸ் இஸ் த கேம் பிளே.